வணக்கம் நண்பர்களே. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணிகளுக்கான தேர்விற்கு தொடர்ந்து வினாத்தாள்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தற்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிப், ஜூனியர் பைலிப், டைபிஸ்ட் போன்ற இதர பணிகளுக்கான தேர்விற்கு தற்போது பார்த்தீங்கன்னா பொது அறிவு வினாத்தாள் தான் இதில் பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் எழுதினால் கிடைப்பது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 700 சென்டிமீட்டர். அதாவது 1 மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டரை குறிக்கும். இரண்டாவது கேள்வி, ஒரு அச்சினை மையமாக கொண்டிருக்கும் பொருளின் இயக்கம் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தற்சுழற்சி இயக்கம். தற்சுழற்சி இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பம்பரம் சுழல்வது தான் தற்சுழற்சி இயக்கத்திற்கான எடுத்துக்காட்டு. அடுத்து வட்டப்பாதை இயக்கம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை ஒரு கயிற்றில் கட்டு அதை நம்ம சுழற்றும் போது ஏற்படுகிறது தான் வட்டப்பாதை இயக்கம். அடுத்ததாக அலைவு இயக்கம் பார்த்தீங்கன்னா தனி ஊசலில் ஏற்படுறது தான் அலைவு இயக்கம். அதாவது 2 சைடுமே அலைவு ஏற்படும். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா வளைவு பாதை இயக்கம். வளைவு பாதை இயக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பந்தை தூக்கி எறிகிறப்போ அது வளைந்து சென்று ஒரு இடத்தில் விழும். அப்போது பார்த்தீங்கன்னா அது பந்தானது முன்னோக்கி சென்று கொண்டே அதனுடைய பாதையை மாற்றிக்கொண்டே போகும். அதாவது இப்படி வளைந்து போகிறதுனால இது வளைவு பாதை இயக்கம். மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கம் டேஸ் என்கிறோம். அதாவது மீண்டும் மீண்டும் நடைபெற்றதுன்னா ஒரே இயக்கம், அதை ஒழுங்கு இயக்கம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஒழுங்கு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கடிகாரத்தில் மணிக்கு ஒரு முறை அலாரம் அடிக்கிறது தான் இந்த ஒழுங்கு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கு. நான்காவது கேள்வி, தேநீரில் இருந்து தேயிலை தூளை பிரிப்பதற்கு டேஸ் முறையை பயன்படுத்தினார். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வடிகட்டுதல். ஐந்தாவது கேள்வி பார்த்தீங்கன்னா தாவரங்களில் நீரை உறிஞ்சும் பகுதி டேஸ் ஆகும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வேர். ஆறாவது கேள்வி பார்த்தீங்கன்னா டேஸ் நீரில் வாழும் ஒரு செல் உயிரினம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாரமீசியம். ஏழாவது கேள்வி பார்த்தீங்கன்னா அதிகமான புரதம் உள்ள உணவு டேஸ் ஆகும். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோயாபீன்ஸ். எட்டாவது கேள்வி வைட்டமின் சி குறைபாட்டினால் ஏற்படும் நோய் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸ்கர்வி. மாலைக்கண் நோய் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படும் நோய். ரிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி குறைபாட்டினால் ஏற்படும் நோய். பெரிபெரி பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி குறைபாட்டினால் ஏற்படும் நோய். 9வது கேள்வி, நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு டேஸ் தேவைப்படுகிறது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புரதச்சத்து இருந்தால் தான் நம்மளுடைய தசைகள் வலுவாக உருவாக்கப்படும். 10வது கேள்வி, வரலாற்றின் தந்தை டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அரிஸ்டாட்டில். 11வது கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் டேஸ் ஆகும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திட்டமிட்ட நகர அமைப்பு. அதாவது சிந்துவெளி நாகரிகம் ஒரு திட்டமிட்ட நகரத்தை கொண்டு இருக்கு. 12வது கேள்வி, மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செம்பு. இதை தாமிரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுதான் முதல்ல நம்ம மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம். 13வது கேள்வி, பட்டினப்பாலையின் ஆசிரியர் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கடியலூர் உரித்திரங்கண்ணனார். 14வது கேள்வி, ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காஞ்சிபுரம். 15வது கேள்வி, கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மதுரை. 16வது கேள்வி, சரியான இணையை கண்டறிய. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கல்வி நகரம் காஞ்சி. இந்த கூடல் நகரம் தூங்கா நகரம் பார்த்தீங்கன்னா மதுரையை குறிக்கும். துறைமுக நகரம் பூம்புகாரை குறிக்கும். தூத்துக்குடி முத்து நகரம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 17வது கேள்வி, பூமி தன்னைத்தானே சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 23 மணி 56 நிமிடங்கள் 4 வினாடிகள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
18வது கேள்வி, நிலவை பற்றி ஆராய இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சந்திராயன் 1. இந்த சந்திராயன் 1 2008 வந்து அனுப்பியிருப்பாங்க. இந்த மங்கள்யான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தை ஆராய்வதற்காக வந்து அனுப்பப்பட்டது தான் இந்த மங்கள்யான். அடுத்து ஆதித்யா 1ங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியனை ஆராய்கிறதுக்காக அனுப்பப்பட்ட விண்கலம் தான் வந்து இந்த ஆதித்யா 1. 19வது கேள்வி, உலகிலே உயரமான சிகரம் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரம். அதாவது 8848 மீட்டர் உயரமுடையது. இது வந்து இமயமலையில் வந்து இருக்கு. 20வது கேள்வி, புவியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் டேஸ் ஆகும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பசிபிக் பெருங்கடல் தான் வந்து புவியுடைய மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல். 21வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் உறைந்த கண்டம் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்டார்டிகா. அண்டார்டிகாவை வந்து பனிபோர்த்திய கண்டம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 22வது கேள்வி, ஒரு சமூகத்தின் அடிப்படை அலகு டேஸ் ஆகும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குடும்பம். 23வது கேள்வி, இந்திய அரசால் முதலில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தமிழ். இது 2004ஆம் ஆண்டில் வந்து அறிவித்திருப்பாங்க. 24வது கேள்வி, தமிழ்நாட்டின் நாட்டுப்புற நடனங்களில் ஒன்று டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரகாட்டம். ஆப்ஷன் பி சோலியா பார்த்தீங்கன்னா உத்தரகண்ட் மாநிலத்தினுடைய நாட்டுப்புற நடனம். பாங்கராங்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சாபினுடைய நடனம். தாண்டியா வந்து குஜராத்தினுடைய நடனம். 25வது கேள்வி, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. 26வது கேள்வி, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு. அதாவது இவர் எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் தான் வந்து இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடர் வந்து இருக்கும். 27வது கேள்வி, பாபா சாஹேப் என்று பிரபலமாக அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். 28வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் 14வது பிரிவு டேஸ் என்கிறது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இந்த தீண்டாமை ஒழிப்பு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 17 வந்து கூறும். அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு 24வது ஆர்டிகிள் வந்து கூறும். 29வது கேள்வி, பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1990. இந்த 1988 எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்கியிருப்பாங்க. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 1976. இது காமராஜர் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கியிருப்பாங்க. 30வது கேள்வி, மிஷன் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அப்துல் கலாம். அடுத்து 31வது கேள்வி, விஸ்வநாதன் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1988. அதாவது இந்த விஸ்வநாதன் ஆனந்த் வந்து கிராண்ட் மாஸ்டரான முதல் இந்தியர்னு சொல்கிறாங்க. இவர் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர். 32வது கேள்வி, மோகினி ஆட்டம் டேஸ் மாநிலத்தின் செவ்வியல் நடனம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கேரளா. 33வது கேள்வி, 1500 கிராம் என்பதை எவ்வாறு எழுதலாம்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 கிலோ 500 கிராம். அதாவது 1 கிலோ பார்த்தீங்கன்னா 1000 கிராம் தான் வந்து 1 கிலோ. 1000 கிராம் 1 கிலோ. 34வது கேள்வி, கேரம் விளையாட்டில் காய்களின் இயக்கம் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒழுங்கற்ற இயக்கம். அதாவது ஒரு கேரமில் வந்து காய்கள் இருக்கும்போது அதை நம்ம அடிக்கும்போது அந்த காய்கள் வந்து சிதறி ஒழுங்கற்ற இயக்கத்தை வந்து மேற்கொள்ளும். 35வது கேள்வி, பந்தை உதைத்தல் தொடுவிசை என்றால் இலை உதிர்வது டேஸ் ஆகும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தொடாவிசை. அதாவது இந்த புவியீர்ப்பு விசை மற்றும் இந்த காந்த விசையெல்லாம் வந்து தொடா விசையில் தான் வரும்.
36வது கேள்வி, ஒரு பேருந்து 180 கிலோமீட்டர் தொலைவினை 3 மணி நேரத்தில் கடக்கிறது எனில் அதன் வேகம் எவ்வளவு? அதாவது வேகம் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்து 3 மணி நேரத்தில் 180 கிலோமீட்டர் தூரத்தை வந்து கடக்குது. அப்போது நம்ம 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ தூரம் கடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாலே அதனுடைய வேகம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அப்போது இதை அடித்தோம்னா 60. அப்போது 1 மணி நேரத்திற்கு எவ்வளோனா 60 மணி கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வந்து கடந்திருக்கும். அப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதனுடைய வேகம் 60 கிலோமீட்டர் பை மணி. 37வது கேள்வி, ஒரு கப்பல் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் 5 மணி நேரம் பயணம் செய்தது எனில் அக்கப்பல் கடந்த மொத்த தொலைவு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு கப்பல் வந்து 1 மணி நேரத்திற்கு 50 கிலோமீட்டர் வந்து பயணம் செஞ்சிருக்கு. அப்போ நமக்கு 5 மணி நேரத்துக்கு வந்து எவ்வளவு பயணம் செய்யணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5ஆல் வந்து 50 கிலோமீட்டரை வந்து பெருக்கணும்னாலே போதும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர். அப்போ இதனுடைய மொத்த தொலைவு பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர். 38வது கேள்வி, டேஸ் முறையில் நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு நீர் சுத்திகரிக்கப்படுகிறது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, எதிர் சவ்வூடு பரவல். அதாவது இந்த ஆர்ஓ, நம்ம அதிகமாக என்ன ஆர்ஓ வாட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த சிட்டிலெல்லாம். 39வது கேள்வி, உலகின் மிக நீளமான நதி டேஸ் ஆகும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நைல் நதி. 40வது கேள்வி, பல்லிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நுரையீரல்கள். 41வது கேள்வி, உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மார்ச் 15. 42வது கேள்வி, 2024ஆம் ஆண்டிற்கான ஒலிம்பிக்கை நடத்தும் நாடு. இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பிரான்ஸ். பாரிஸில் நடக்க போகுது. பிரான்ஸினுடைய தலைநகரம் வந்து பாரிஸ். 43வது கேள்வி, இந்தியாவின் முதல் நீருக்கடியிலான மெட்ரோ டேஸ் ஆற்றின் அடியில் கட்டப்பட்டுள்ளது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஹூக்ளி ஆறு. அதாவது இது மேற்கு வங்கத்தில் உள்ள கொல்கத்தாவில் வந்து கட்டப்பட்டுள்ளது. 44வது கேள்வி, 2வது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு எப்போது நடைபெற இருக்கிறது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஜூன் 2025. அதாவது 2010 முதல் செம்மொழி மாநாடு நடைபெற்றிருக்கும். இது எங்கே நடைபெற்றதுன்னா கோவையில். இது வந்து அப்போதைய முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களால் வந்து இந்த உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தப்பட்டிருக்கும். 45வது கேள்வி, 16வது நிதி ஆணையத்திற்கு தலைமை தாங்குபவர் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அரவிந்த் பனகாரியா. ஆப்ஷன் ஏ, என்.கே. சிங் பார்த்தீங்கன்னா 15வது நிதிக்குழுவின் தலைவர். நிர்மலா சீதாராமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய நிதி அமைச்சராக இருக்கிறாங்க. நரேந்திர மோடி நமது நாட்டினுடைய பிரதமர். 46வது கேள்வி, இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உத்தரகாண்ட். 47வது கேள்வி, தமிழ்நாட்டின் தற்போதைய தலைமை வழக்கறிஞர், அதாவது அட்வொகேட் ஜெனரல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது யாருன்னா தற்போது ஆப்ஷன் சி, பி.எஸ். ராமன் அவர்கள் இருக்காங்க. இவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர் சண்முக சுந்தரம் இருந்திருப்பார். அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த பிறகு பி.எஸ். ராமன் அவர்கள் பதவியேற்றிருக்காரு. 48வது கேள்வி, இந்தியாவின் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜக்தீப் தன்கர். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து இருந்திருப்பார். இந்த திரௌபதி முர்முங்கிறவங்க யாருன்னா தற்போதைய குடியரசுத் தலைவர். அடுத்து 49வது கேள்வி, ஒலிம்பிக் கொடியில் எத்தனை வளையங்கள் வந்து உள்ளது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 5 வளையங்கள்.
50வது கேள்வி கைலாச மலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சீனாவில் உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம இந்த வினாத்தாள் முடிவு பெறுகிறது. தொடர்ந்து நம்ம மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்விற்கான வினாத்தாள்கள் வந்து வழங்கி வர்றோம். இந்த வினாத்தாளில் வந்து பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை வந்து தேர்வு எழுதிவிட்டு இதற்கான விடையை வந்து கரெக்ஷன் பண்ணி தங்களுடைய மதிப்பெண்களை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.